வணக்கம் நேயர்களே. 93 வயதில் 5வது திருமணம் செய்து கொள்ளும் புகழ்பெற்ற ஒரு ஜாம்பவான், ஊடகத்துறை ஜாம்பவான் ரோபர்ட். அவருடைய வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பமானது, எத்தனையாம் ஆண்டில் அவர் முதலாவது திருமணம் செய்து கொண்டார் என்ற விடயங்களாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆஸ்திரேலியாவில் பிறந்த இவர் பிரித்தானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அமெரிக்க குடிமகனாகவும் இவர் பதியப்பட்டிருக்கின்றார். ரோபர்ட் 93 வயதில் நேற்றைய தினம் 5வது திருமணத்தை செய்து கொண்டார். 67 வயது பெண்ணை இவர் முடித்திருக்கின்றார். எங்களுடைய செய்தியில் சொன்னால், எங்களுடைய தமிழில் சொன்னால் 67 வயது மூதாட்டியை 93 வயது தாத்தா செய்து கொண்டார் என்றால் எங்களுக்கு அது செய்தி. ஆனால் அவர்கள் புதுமண தம்பதிகள் இல்லையா? அவர்களுடைய காதில் அது கேட்டுவிடக்கூடாது. சரி, 1956ஆம் ஆண்டு இவர் முதலாவது திருமணத்தை செய்து கொண்டார். அப்பொழுது இவருக்கு ஒரு மகள் பிறந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு மன வாழ்க்கை கசக்க ஆரம்பித்ததாம். அதன் பிறகு விவாகரத்து செய்தாராம். பிறகு 67ஆம் ஆண்டு 1967ஆம் ஆண்டு 2வது திருமணத்தை செய்து கொண்டார். 3 பிள்ளைகள் இவருக்கு பிறந்ததாக சொல்லப்படுகின்றது. அது கொஞ்சம் காலம் நீடித்தது. 99ஆம் ஆண்டு வரையில் அந்த மன வாழ்க்கை நீடித்தது. அதன் பிறகு சிந்தித்தார், இதுவும் சரிப்பட்டு வராத போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு சீன நாட்டில் போய் ஒரு பெண்ணை தெரிவு செய்து 3வது திருமணத்தை 99ஆம் ஆண்டு 1999 செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2013 ஒரு தேவதையை கண்டுட்டார். இவங்க நல்லா இருக்காங்களேப்பா, இவங்களை செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி வேறோட தொடர்பில் இருக்கிறா, சந்தேகமாக இருக்குது. அதுவும் ஒரு அந்த நாட்டு குறிப்பிடையில் அந்த நாட்டுடைய பிரதமருடைய தொடர்பில் இருக்கிறான்ற விஷயம் இவர் தான் உறுதிப்படுத்துகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி விவாகரத்து கொடுத்துட்டார். ரைட், 3வது. 4வது 2016ஆம் ஆண்டு ஒரு பெண்ணோட நடைபெறவிருந்ததாக, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு எல்லாம் ஓகேயாக இருந்தது. ஆனால் கடைசி சந்தர்ப்பத்தில் அது நிப்பாடியாச்சு. அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், 67 வயதான ஒரு பாட்டின்னு சொல்ல முடியாது, பேசிடுவாங்க, அவருக்கு நெருக்கமானவங்க ஒரு பெண்ணை பார்த்துருக்கின்றார். பெண்ணை பார்த்தோன்னா அவருக்கு இவாவில் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. இவாவை செய்தா என்ன, இதை விட இது பெட்டராக இருக்கே இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. அதுக்கு ஓகேன்னு சொல்லி 2 பேரும் பேசி பழகி ஒரு மாதிரி நேற்றைய தினம் திருமணம் முடிச்சிட்டாங்க. இப்போ புகைப்படத்தில் பார்த்தா 2 பேரும் அப்படியே புன்னகை தவழ்ந்து கொண்டிருக்கு முகத்தில். அருமையாக அஃபோர்ஸ் கொடுத்து புகைப்படமெல்லாம் வைரல் ஆகி கொண்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள்லாம் அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவற்ற பிள்ளைகள் இவற்ற சொத்துகளுக்கு இப்போ ஆளக்கூடிய மாதிரி உலகம் ஃபுல்லாக இவருக்கு ஊடக நிறுவனங்களும் இருக்குது. இவற்ற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் சொத்துக்களுக்கான வாரிசுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரிசுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொத்தை பிரித்து கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு கணக்கிடப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் 1999 கோடிக்கு இவர் சொந்தக்காரராக இருக்கார். சரி, இது ஏன் இந்த சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்குது அவர்கிட்ட? அது ஒரு பலம் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று அத்திவாரம் ஒன்று பலமாக இருக்கணும். அப்போது 1999 அந்த 1999 ஈஸியாக சொல்லலாம் இல்லையா? அவ்வளவு கோடி சொத்து இவர்கிட்ட இருக்கிறதால 5 இல்லை 50 செய்யலாம். சும்மா வசனங்க கவிஞர் 50லும் ஆசை வரும் உண்டு. இவருக்கு 93 வயதில் 5வது மனைவி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மனைவி என்ன கட்டத்தில் இருக்க போகிறான்றது நேற்று தான் திருமணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இவர் 6வது 7வது என்று நகர்வாரா அல்லது இவருக்கு ஏதாவது இறுதி நடவடிக்கைகள் நடக்குமா என்பது தெரியல. என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு அங்கே எல்லாரும் பாராட்டி கொண்டிருக்காங்க, விஷ் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த விஷ் பண்ணுறதுல கண் திருஷ்டி இவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கிறோம். ஊடகத்தினுடைய ஒரு ஜாம்பவான் என்று சொல்லப்படுகின்ற ரோபர்ட் தான் இந்த 5வது அதிரடி திருமணத்தை செய்திருக்கின்றார். இந்த தகவலை உங்களோடு நாங்கள் பரிமாறிக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து மனிதர்கள் எங்களோடு பயணிக்கலாம். நன்றி, வணக்கம் உறவுகளே.